பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையடி போராட்டத்திற்கு பயன்படுத்திய சாட்டை சிங்காநல்லூர் செல்லாண்டி அம்மன் கோயில் சாட்டை என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து எதிர்ப்பு தெரிவித்தார். பச்சை வேட்டி பச்சை துண்டுடன் மேல் சட்டை அணியாமல் வந்த அண்ணாமலை பூஜை செய்து தட்டில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளை நிற சாட்டையை எடுத்து கடவுளை பிரார்த்தித்தவாறு சாட்டையால் அடிக்கத் தொடங்கினார். 6 முறை அடித்துக் கொள்வேன் என சொன்னதால் அதனுடன் நிறுத்திக் கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 முறை சாட்டை கழுத்தில் சுற்றி கொண்டதால் மேலும் 2 முறை என 8 முறை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். காலையில் கட்சி நிர்வாகிகள் அவர் வீட்டிற்கு வெளியே எடுத்து காட்டிய சாட்டை தேங்காய் நாரால் செய்யப்பட்ட நிறத்தில் இருந்தது. ஆனால் அவர் தன்னை அடித்துக் கொள்ளும் போது இருந்த சாட்டை வேறு நிறத்துடன் இருந்தது. வெள்ளை நிறத்தில் அவர் கையில் எடுத்து அடித்து கொண்ட அந்த சாட்டை கோவையில் பிரசித்தி பெற்ற சிங்காநல்லூர் செல்லாண்டி அம்மன் கோயில் சாட்டை என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு இடங்களில் இருந்து சாட்டைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் அண்ணாமலை சிங்காநல்லூர் செல்லாண்டியம்மன் கோயில் சாட்டையை எடுத்து அடித்துக் கொண்டதாகவும் கூறினர். அண்ணாமலை அவரது வீட்டு வாசலில் நின்று சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போது வீட்டு வளாகத்தில் இரும்பு தடுப்புகள் வைத்து சற்று தொலைவில் இருக்க வைக்கப்பட்டிருந்த தொண்டர்கள் அண்ணாமலை தன்னை அடித்துக் கொள்ளக்கூடாது என கூறி முழக்கங்களை எழுப்பினர். சிலர் கண்ணீர் மல்க முழக்கங்களையும் எழுப்பினர். திமுக அரசை கண்டிக்கும் விதமான பதாகைகள், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டிக்கும் விதமான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்தனர். இந்த நிகழ்வின் போது கோவை மட்டுமல்லாமல் நீலகிரி, மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் கட்சி தொண்டர்கள் வந்து தங்களது ஆதரவை அண்ணாமலைக்கு தெரிவித்தனர். நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது. கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது, பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போர்ல சொல்லுவோம், ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு, இந்த மண்ணினுடைய மரபு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகள் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எதற்காக 6 சாட்டை அடி? எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த 6 சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம். விரதம் இருக்க போகின்றோம், அரசியல் பணியை செய்ய போகின்றோம், ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம். கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோலுரித்து காட்டப் போகின்றோம். ஆட்சியில 3 ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளவு பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க, இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும், நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர், அதில் இறந்து போனாங்க. அன்னைக்கு நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியினுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்க, அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க, திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு. அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோட இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு அதே போல ஒரு நடக்குது, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம். அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம். அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது. அதனால் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். காலணியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன். திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலணியை நான் அணியப் போவதில்லை. இது ஒரு வேள்வியாக, தவமாக, தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம். அதை செய்கின்றோம்.
எங்களுடைய கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், கடுமையா உழையுங்க, வேலை பாருங்க, ஃபீல்டில் இருங்க, மக்களோடு இருங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்போம்.